ஆனால் இன்னைக்கு இப்போ பாகிஸ்தான் பயங்கரவாத பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் நாங்கள் வெளிப்படையான விசாரணைக்கு தயார், இந்த தாக்குதலுக்கு வந்து எங்களுக்கும் நாங்கள் அந்த அமைப்புகளுக்கு எந்த விதமான ஆதரவும் நாங்கள் தெரிவிக்கல, அது தொடர்பான நாங்கள் வெளிப்படையான ஒரு விசாரணைக்கு நாங்கள் தயார் என்று அது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் இப்போ அறிவிச்சிருக்கிறாரு. ஒன்று டிப்ளமேட்டிக் லீடர்ஸ் சொல்லக்கூடியதான் வெளிப்படையான விசாரணைக்கு தயார்னு. இன்னொன்று மாதிரிப்பட்ட அட்டாக்குகள் அப்பப்போ நடந்துட்டு தான் இருக்கும், என்ன நடக்க தான் செய்யும். ஓகே, என்ற இதெல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் பீப்புள் செய்யக்கூடிய அட்டாக். ஓகே பேராசிரியர், இன்னொன்று நம்ம கம்ப்ளீட்டா ஸ்டாப், சில வழிமுறைகள் இருக்கு. ஓகே, நம்ம இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணது. ஏன்டா இது அட்டாக் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பார்டர் 200 கிலோமீட்டர் உள்ள. நம்ம இன்னும் ஒரு உளவு அமைப்புல ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம், எவ்வளவு டூரிஸ்ட் போற இடத்துல பல செக்யூரிட்டியை உருவாக்கி இருக்கலாம், இன்னும் அதை மாடர்னைஸ் பண்ணியிருந்தா தவிர்த்திருக்கலாம் என்பதே என்னுடைய கருத்து. இது வந்து முழுதுமா மைய அரசு மட்டும் நம்ம குத்திரி சொல்லக்கூடாது. ஏன்டா பார்டர்ல நடந்தா அது மைய அரசனுடைய பொறுப்புன்னு சொல்லலாம். பேராசிரியர், இன்னொரு சந்தேகம். 200 கிலோமீட்டர் உள்ள பேராசிரியர், இந்த 2019 இந்த புல்வாமா அட்டாக்கு பிறகு ஒரு 48 ஹவர்ஸில் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு போய் உள்ளே புகுந்து அடிச்சு நொறுக்குனாங்க, அந்த தீவிரவாதிகள் முகாம்களை வந்து அடித்தாங்க. ஆனால் இது 22ஆம் தேதி தாக்குதல் நடத்தி ஒரு 8 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் நம்மளால் அந்த தாக்குதல் நடத்திய 6 பேர் தொடர்பான எந்த விதமான தகவலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் இந்த பைன் மர காடுகள் அல்லது அந்த ட்ரோல் காடுகளில் அவர்கள் மறைந்திருக்கலாம் என்று இன்றும் சந்தேகப்படுகிறது. ஆனால் இந்த அடுத்த ஆனால் ஏன் இந்த அவங்களை கண்டுபிடிக்க முடியல, அந்த தாக்குதலை வந்து அது காரணமான அந்த அவர்கள் மறைந்திருந்த அல்லது பயிற்சி அளித்த அந்த முகாம்களை அளிப்பதில் இவ்வளவு தாமதம் ஏன் ஏற்படுகிறது, இவ்வளவு முன்னேற்பாடுகள் ஏன் ஏற்படுகிறது என்பதுதான் என்னோட கேள்வி. ஏன்ட்ட இப்போ வந்து இந்தியா வந்து ஒரு ஆல் அவுட் வாருக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் தயாரா இல்லை. ஒரு முழு அளவுனார போற தொடங்குனா அது போற தொடங்குறது ஈஸி, போற நிறுத்துறது கஷ்டம் சார். சரி, அதாவது இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா புட்டின் வந்து 3 வாரத்துல உக்ரைன் ஆபரேஷன் முடியும்னு சொன்னார். இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு? 1161வது நாள் இன்னைக்கு. ஒரு யுத்தத்தை தொடங்குறது ஈஸி, ஆனா யுத்தம் தொடங்குறா 3 வருஷம் ஆயிடுச்சு. அதே மாதிரி காசா வார் பாருங்க, 7 அக்டோபர் 7, 2023 தொடங்க என்ன முடியல. சிறிய பகுதியிலே அந்த போர் முடிய மாட்டேங்குது. சிரியா கிரைசிஸ் எடுத்துருங்க, 2011 தொடங்கின சிரியன் கிரைசிஸ் என்ன முடியல. நீங்க யுத்தத்தை தொடங்குறது ஈஸி, யுத்தத்தை முடிக்கிறது. அதான் நம்ம பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு, திஸ் இஸ் நாட் த டைம் ஆஃப் வார்னு உக்ரைன் ரஷ்யா வார்ல சொன்னார். இப்ப நமக்கு இந்தியா பாகிஸ்தான் முழுவலனா யுத்தம் வந்துன்னு சொன்னா மிகப்பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கு. பாகிஸ்தான் ஏற்கனவே கெட்டு போன நாடு, ரெண்டாவது ஒரு யுத்தம் வந்துன்னா பாகிஸ்தானுக்கு இம்மிடியேட்டா ஹெல்ப் பண்றதுக்கு சைனா ரெடியா இருக்கிறாங்க. சைனாவுடைய பிரதான நோக்கம் வந்து இந்தியாவை பலவீனப்படுத்துறது. சைனா உதவி செய்துட்டு இருப்பா. ரெண்டாவது இஸ்லாமிய நாடுகள் நம்மோடு இப்ப நல்ல உறவு இருக்கிறவங்க கூட ஆங்கிலத்துல சொல்லுவாங்க blood is thicker than water. யுத்தம் தொடர்ந்துட்டுன்னா இந்த இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் படிப்படியா பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நமக்கு இன்னைக்கு சர்வதேச அளவுல நம்பிக்கையான நண்பர்கள்னு யாருமே இல்லை. ரஷ்யா வந்து பலவீனப்பட்டிருக்கு, அமெரிக்கா வந்து நம்ப முடியாத நண்பர். இந்தியா வெற்றி பெறுவதை எந்த நாடும் விரும்பாது. இந்தியா வெற்றி பெறுவதை தேச பக்தர்களாகிய நீங்களும் நானும் தான் விரும்புறோம். ஆனா வெற்றி சர்வதேச நாடுகள் அதை விரும்பாத சூழ்நிலை தான் இப்போ இருக்குது, இப்போ உலக சூழ்நிலை. ஆமா, அதனால முழு அளவுனால யுத்தத்தை நம்ம எடுக்க கூடாது. இன்னொரு சார், அதுக்கு வழிமுறைகள் ராஜதீதியாச்சுகிறது. இப்போ IMF லோனை வந்து 25 தடவை பாகிஸ்தான் அப்ளை பண்ணியிருக்கிறான். அதை பிளாக் பண்றான் இந்தியா. உலக அளவுல பாகிஸ்தானுடைய ராங் இன்டென்ஷனை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்படி ராஜதீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் தான் இதுக்கு சொல்யூஷனே தவிர, அதே சமயத்துல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம பார்டரை இன்னும் செக்யூர் பண்ணணும். பார்டரை செக்யூர் பண்ணணும். இந்தியாவை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்குள்ள காரியங்களை பார்க்கணும். சரி, இன்னொன்று ஈஸியா யுத்தத்தை பண்ணிட்டு பிறகு முடிக்க முடியாம இருந்திருக்கூடாது. பேராசிரியர், எனக்கு இன்னொரு சந்தேகம். பேராசிரியர், இன்னொரு ஒரு கேள்வி. இப்போதைக்கு நாம் அந்த விதிக்கப்பட்டுள்ள அந்த தடைகள், சிந்து நதி நீர் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதால் ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுக்கான அந்த குடிநீர் ஆதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுமா என்பது ஒன்று. இன்னொன்று, இந்த விசாக்கள் ரத்து செய்யப்பட்டது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையேயான அந்த மக்கள் செல்வது மற்றும் வருவது ஆகியவை ரத்து செய்யப்பட்டிருப்பது, இந்த இரண்டு அந்த எல்லைகள் மூடப்பட்டது, இந்த 2 நடவடிக்கைகளால்
பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாரு? எக்கனாமிக்கலாக இது ஒரு பொருளாதார போர் மாதிரி முதல் கட்டமாக நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். சிந்து நதி நீர் அது முழுமையாக அதை தண்ணீர் ரத்து பண்ண முடியுமா சார்? பெர்மனண்டா ஸ்டாப் பண்ண முடியாது. அவ்வளவு தண்ணியை ஸ்டோர் பண்ணதுக்கு நமக்கு ஸ்டோரேஜ் சிஸ்டம் கிடையாது. ரெண்டாவது வந்து அதை டைவர்ட் பண்ணி பாகிஸ்தான் நம்ம ராஜஸ்தான் டெசர்ட்டுக்கு அனுப்பக்குள்ள பொருளை நம்ம ஏற்படுத்தலாம். ஒரு அளவு தான் தடை பண்ண முடியாது. அதனை சிந்து நதி ஒரு அளவுக்கு தான் தடை பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு நார்மல் ஆகும். ஏன்டா நம்ம பிரான்ஸ் ஜெர்மனியும் ஒரு 80-100 வருஷமா ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நெய்பர்ஸ் வந்து எப்பவும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறகு ரியலைஸ் பண்ணாங்க ஃபைட் பண்ண முடியாது, நம்ம சமாதானமா போகணும். அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து அங்க உள்ள மிலிட்டரி தான் ரூல் பண்ணிட்டு இருப்பா. சும்மா பிரைம் மினிஸ்டர்லாம் டம்மி. பாகிஸ்தான் மிலிட்டரி எப்ப பார்த்தாலும் டென்ஷன் உருவாக்கிட்டே இருக்கணும். ஏன்னா யுத்தம் வந்துன்னா முதல் பெனிஃபிஷியரி யாருன்னு கேட்டா பாகிஸ்தான் மிலிட்டரி.